ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ நீ. ப்ரோ எனக்கு ப்ரோல கூப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் ப்ரொடியூஸ் பண்ண படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தோணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிற ஹீரோவும் ஹீரோயினும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. லைஃப்ல ஒரு அன்எக்ஸ்பெக்ட் லவ் இருக்கு. நான் திருச்சியில படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு ஏன் லைஃப்லயும் இருக்கு. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண. நம்ம ரெண்டு பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. லவ்வை சொல்கிறதுக்காக, அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஜேர்னி போகிறாங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி தான் அந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட ஸ்கூல் ஒரு ஸ்டோரி வரும். செகண்ட் ஹாஃபில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ்வில் விழுகிறாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான, ஒரு பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். காமெடி கலந்த ரொமான்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த குட் நைட், அரோமலே இந்த மாதிரி ஜானரில் வர படமாகவே இந்த படத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எப்பயுமே சொதப்புவாங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு 100% அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஓமை கடவுளை செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு இந்த படமும் ஒரு ஃபீல் தருது.